சொல்லுகிறது, தேவன் நம்முடைய ஒரே காரணமாக விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டார். அப்படின்னா அவங்கள மாத்திரம் நேசிக்கல, ஆண்டவர் உங்களையும் தான் நேசிக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் தான் நேசிக்கிறார் இல்ல, உங்களை அவரை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே அளவு உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் குறைவு, அவருக்கு அதிகம், அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிற ஆண்டவர். தேவன் நம்முடைய ஒரே காரணத்துமாக விசுவாசித்தா போதும், அவன் நித்திய நடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்தான் ஜீவனை கொடுத்து அன்பு கொடுத்த தேவன். கல்வாரி சிலுவையில உனக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எதுக்காக நீ நல்லா இருக்கணும். இந்த தேவன் இன்று ஜெபம் பண்ணி பாரு, ஒருவேளை இல்லை, நிச்சயமா கர்த்தர் சொல்வாரானால் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? கரங்களை வைத்துக்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? கரங்களை வைத்துக்க, நல்லா உற்சாகமா வைத்துக்க. ஜெபம் பண்ணலாமா? கை கரங்களை வைத்துட்டே இருக்க. என் ஜெபத்தை கேட்க வந்தவர்தானே, என் இதயத்தின் நன்மைகளை எனக்கு நீ செய்யவே, என் இதயத்துக்கு சந்தோஷத்தை எனக்கு நீ செய்யவே. என்ன சொல்லலாம்? எத்தனையோ தீமைகளிலிருந்து எங்களை நீ நன்மையானதை எனக்கு மறைக்காமல் எனக்கு நீ செய்திடுவே. சொல்லுங்க, இதயங்களும் ஆசைகளெல்லாம் மண்ணோடு மறையாமலே எங்க கண்கள் முன்னே அற்புதம் செய்து மனதை சந்தோஷப்படுத்தும். என் கண் முன்னே அற்புதம் செய்து மனதை சந்தோஷப்படுத்தும். இதயத்தில் எத்தனை ஆசைகள் இருக்கலாம். எங்க வீட்டில் எப்படிலாம் நடக்கலாம், என் குடும்பத்தில் எப்படிலாம் நடக்கணும், எனக்கு உண்டான காரியங்கள் எப்படிலாம் நடக்கணும், நானும் சுகமா இருக்கணும். நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஜீவ நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடரும் என்று சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏற்றபடி இராதபடி நான் தான் ஏதோ ஒரு காரியத்துல உமக்கு விரோதமாக செஞ்சிருக்கலாம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபித்து, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே எங்களை மன்னித்து, எங்களையும் இந்த காரியங்களிலே நீர் ஆசீர்வதித்து மற்றவர்களை ஆசீர்வாதமா இருக்கிறதை பார்த்த நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கிறதை பார்த்து மனமகிழ்ச்சி அடையும்படி ஆண்டவராகிய கர்த்தாவே, தாழ்ந்திருக்கிற என்ன சிங்காசனத்தின் மேல் நிறுத்தி உயர்த்தி ராஜாக்களுடன் கூட பந்தி இருக்க செய்ய வல்லவராயிருக்கிற என் ஆண்டவராகிய கர்த்தாவே, அதை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இழந்தவைகளை அனைத்தையும் எங்களுக்கு திரும்பி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே இதயத்தின் ஆழத்திலிருந்து மாய்மானம் இல்லாத ஜெபம்
ஜெபத்தோட அண்ணா ஜெபித்தது போல புலம்பி அழுது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இறங்கும், எங்கள் தேவைகளை சந்தியும்.